Good evening, students. Now we are going to discuss about genetic mapping. What is genetic mapping? Genes are arranged linearly on a chromosome. Chromosome genes வந்து linear இருக்குங்கிறத ஒரு மேப் மூலமா நம்ம வந்து தெளிவா படிக்கிறதுக்கு பேர் தான் genetic mapping அப்படினு பேர். இங்க மேப்பா எதை எடுத்துக்கிறோம் அப்படினா குரோமோசோமை ஒரு மேப்பா எடுத்துக்கிறோம். அந்த குரோமோசோம்ல ஒரு பாயிண்ட்ல என்ன இருக்கு அப்படினா ஜீன்ஸ் இருக்கும். ஒரு ஜீனுக்கு இன்னொரு ஜீனுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அதுக்கு யார் என்ன மாதிரி பேர் வச்சிருந்தாங்க அப்படிங்கறத பத்தி ஃபுல்லா டீடைலா நாம வந்து ஜெனடிக் மேப்பிங்ங்கற 5 மார்க் क्वेश्चनல படிக்கணும். சரிங்களா? இதுல முதல்ல கிராசிங் ஓவர்னா என்னங்கறத கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் நாம இந்த ஜெனடிக் மேப்பிங் பத்தில பார்க்க போறோம். கிராசிங் ஓவர்னா என்ன சார் அப்படினா the crossing over the exchange of genes between homologous chromosome resulting in a mixture of parental characteristic in offspring. என்ன சார் சொல்றோம் அப்படினா இங்க பாருங்க, நாம் வந்து ரெண்டு எடுத்துறோம் homologous chromosome. இது ஒரு செட் ஆஃப் homologous chromosome, இது ஒரு செட் ஆஃப் homologous chromosome. இல்லையா? இது ஒரு haploid செட், இது ஒரு haploid செட், இது ஒரு haploid செட். சரிங்களா? அதே மாதிரி இது ஒரு பேரா இருக்கு. இப்போ ஓபனிங் எப்படி இருக்குன்னா இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த பேர் தான் ஹோமோலோகஸ் அப்படினு சொல்லுவாங்க. பேர்ஸ், ஹோமோலோகஸ் பேர்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது ஒரு ஹோமோலோகஸ் பேர்ஸ் அப்படினு பேர். இத நம்ம நேம் கொடுத்திருக்கோம். என்ன சார் பேர் வந்து ஜீனுக்கு பேரை கொடுத்திருக்கோம். அந்த ஜீனுக்கு பேர் பாத்தீங்க அப்படினா இங்க வந்து இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு செட்ல பாத்தீங்கன்னா இங்க கேபிட்டல் A ஸ்மால் b, கேபிட்டல் A ஸ்மால் b. இங்க எந்த மாதிரி கேபிட்டல் A இருக்கோ அதே சீக்வென்ஸ் தான் இங்க இருக்கும். அதே மாதிரி தான் இங்க B அப்படினா இங்க ஸ்மால் b தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இது ஒரு செட் ஆஃப் குரோமோசோமா, இது ஒரு பேரண்ட். இது இன்னொரு பேரண்ட், இது இன்னொரு குரோமோசோம். இதுல அதே பிளேஸ்ல இங்க என்ன இருக்கு அப்படினா இங்க ஸ்மால் a இருக்கு, இங்க வந்து கேபிட்டல் B இருக்கு. இப்போ இந்த ஸ்மால் a க்கு டாமினன்ட் யாருன்னா இதுதான் டாமினன்ட். அதே மாதிரி இந்த ஸ்மால் b க்கு டாமினன்ட் யாருன்னா இவர்தான் டாமினன்ட். இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா? இது எப்படி கிராசிங் ஓவர் நடக்குதுன்னு பாருங்க. இந்த ரெண்டு குரோமோசோமும் அதாவது குரோமாட்டிட்ஸ், அதாவது சிஸ்டர் டு நான் சிஸ்டர்னு சொல்லுவாங்க. எப்பயுமே குரோமோசோம் செக்மெண்ட் எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகும்னா சிஸ்டர் டு சிஸ்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. சிஸ்டர் டு நான் சிஸ்டர் குரோமாட்டிட் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அதான் காமிச்சிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல இந்த சிஸ்டர் குரோமாட்டிடும் நான் சிஸ்டர் குரோமாட்டிடும் ஒரு இடத்துல பாயிண்ட்ல வந்து ஜாயிண்ட் ஆகுது. அதுக்கு அடுத்துக்கு பேர் கயாஸ்மா அப்படின்னு பேர். அந்த கயாஸ்மா என்ன சார் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயாஸ்மா வந்து இந்த குரோமோசோம்ஸை பிரேக் டவுன் பண்ணும். பிரேக் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ரீஜாயின் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் தான் அந்த ப்ராசஸ்க்கு தான் கிராசிங் ஓவர்னு சொல்லுவோம். இப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆனதுல இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் ஆனால் நம்மளுக்கு எத்தனை புரோஜனி கிடைச்சிருக்கு அப்படின்னு 4 புரோஜனி கிடைச்சிருக்கு. 4 சந்ததி கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த 4 புரோஜனில இந்த பேரண்ட ஒத்த மாதிரி எத்தனை இருக்கு, புதுசா வந்த கேரக்டர் எத்தனை இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். பாத்தீங்க அப்படின்னா இது எதுவுமே மிக்ஸ் ஆகல, இந்த கேரக்டர்ஸ் மிக்ஸே ஆகல. அதனால இதை அப்படியே இங்க எடுத்து காமிச்சிருக்கோம் இந்த இடத்துல. அதே போல இந்த இடத்துல இது நார்மலா இருக்கு, இது எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு, அதுதான் இங்க காமிச்சிருக்கோம். இங்க பாருங்க இந்த இடத்துல. அப்புறம் இதுல இது நார்மலா இருக்கு, இங்க எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு, அது தேர்ட். ஃபோர்த் வந்து எப்படி பேரண்ட் இருக்கோ அதே மாதிரி இருக்கு. இதுல யாரு பேரண்ட் சார்னா இந்த ஃபர்ஸ்டும் இந்த ஃபோர்த்தும் பேரண்ட். ஏன் சார்னா இங்க கேபிட்டல் A ஸ்மால் b பாருங்க, இங்க கேபிட்டல் A ஸ்மால் b இங்க இருக்கும். இங்க அப்படி இருக்கா சார்? செகண்ட்ல பாத்தீங்கன்னா கேபிட்டல் A கேபிட்டல் B வந்துருச்சு. அப்ப என்னன்னா நியூ கேரக்டர்ஸ் ஆர் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. இதுக்கு பேர் தான் ரீகாம்பினேஷன், புதிய சந்ததி. இது பேரண்டல் கேரக்டர்ஸ். இது என்ன கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ கேரக்டர்ஸ் அப்படின்னு நியூ ஆஃப்ஸ்பிரிங், நியூ புரோஜனின்னு சொல்லுவாங்க. அதே போல் இதுவும் நியூ புரோஜனி, இது வந்து பேரண்டல் கேரக்டர்ஸ்னு அர்த்தம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கிராசிங் ஓவர்னு அர்த்தம். இந்த கிராசிங் ஓவர் எப்போ சார் நடக்கும்? லிங்க்டு ஜீனில் நடக்குமா, லிங்க்டு ஜீனில் நடக்குமான்னு கேட்டால் கிராசிங் ஓவர் டேக் பிளேஸ் ஒன்லி அன்லிங்க்டு ஜீன்ஸ். லிங்க்டு ஜீன்ஸை கிராசிங் ஓவர் நடக்கவே நடக்காது. இது எங்கே சார் நடக்கும்? இந்த கிராசிங் ஓவர் டேக் பிளேஸ் இன் பேக்கெட்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோஃபேஸ் 1 ஆஃப் மியாசிஸில் நடக்கும், கண்டிப்பாக மைட்டாஸில் நடக்காது. இது ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் மட்டும் தான் நடக்கும், பாடி செல்ஸில் நடக்காது. சரிங்களா? இது கிராசிங் ஓவர் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. பாருங்க இங்கே கொடுத்துட்டோம். நான் கிராசிங் ஓவர்லாம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இங்கே அதே தான் கிராசிங் ஓவர் ஆறுக்குன்னு குரோமோசோமல் கிராசிங் ஓவர்னு பேர். இஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் பிட்வீன் ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம்லேருந்து இன்னொரு ஹோமோலோகஸ் குரோமோசோமுக்கு என்ன ஆகுது, ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து
எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இந்த ரிசல்ட் என்னவா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சார்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ரீகாம்பினன்ட் குரோமோசோம். கண்டிப்பாக ரீகாம்பினேஷன் நடந்திருக்கும். இதில் 2 வந்து பேரண்டல் கேரக்டர்ஸ், 2 வந்து நியூ ப்ரோஜெனி அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்லி முடித்தோம். அதுக்கு அடுத்தது இப்போ இதில் கால்குலேஷன் இருக்குது. இதில் எப்படி சார் கால்குலேஷன் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இங்கே சொல்கிறோம். பாருங்கள், கால்குலேஷன்ஸ் ஆஃப் ரீகாம்பினேஷன் ப்ரோஜெனி, அதாவது ஃப்ரீக்வன்சி RFன்னு சொல்லுவோம், ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி. இப்போ என்ன சொன்னோம், 4 சந்ததி வந்துச்சு. இந்த 4 வந்து 2 யார் மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் மாதிரி இருக்குது, 2 வந்து நியூ இருக்குது. இப்போ யாருடைய கேரக்டர்ஸ், யாருடைய பர்சன்டேஜ் அதிகமாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி தெளிவாக கால்குலேஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பேர். சரிங்களா? இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனில் பார்த்தீங்கன்னா the percentage of recombination progeny in a cross. ஒரு கிராஸ் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் வருதோ அது பேரண்டில் எவ்வளோ வருது, ரீகாம்பினேஷன் எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் மெயினாக நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ரீகாம்பினேஷன் பர்சன்டேஜ் எவ்வளோன்னா அதுக்கு தான் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி 2 மார்க் கொஸ்டின். இதில் இருந்து இது வரைக்கும் எழுதுனா போதும், ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி. அதுக்கப்புறம் இந்த ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி, அதுக்கு இன்னொரு பேர் கிராசிங் ஓவர் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்குலேட்டட் பை யூஸிங் த ஃபாலோயிங் ஃபார்முலா. ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா எதை பேஸ் பண்ணால் அடுத்து நம்ம ஃபார்முலா சொல்ல போகிறோம். சரிங்களா? அப்புறம் இந்த டேட்டா எப்படி சார் எடுக்கிறாங்க அப்படின்னா, த டேட்டா இஸ் அப்டைன்டு ஃப்ரம் அல்லீல்ஸ். முதல்ல அல்லீல்னா என்ன சார், அல்லீல் அப்படின்னாவே ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் ஜீன் அப்படின்னு அர்த்தம். ஒரு அல்லீல் அப்படின்னாவே ஒரு பேராக தான் இருக்கும். ஒரு ஜி அப்படின்னாவே அது பேர்னு சொல்லி, ஜி ஆர் பேர்ஸ். அந்த பேர்ஸை யாருன்னா அல்லீலிக் பேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கேபிட்டல் டி ஸ்மால் டி 2 சேர்ந்ததுக்கு தான் அல்லீல். டாமினண்ட்டும் இருக்கும், ரெசசிவ் இருக்கும் ஒரு ஜீனுக்குள்ளே. நம்ம என்ன ப்ராசஸ் என்ன படித்தோம், கப்ளிங் பற்றி படித்தோம். இப்போ கப்ளிங்கில் என்ன கேரக்டர் நம்ம எடுத்துட்டோம், யார் இந்த வில்லியம் பேட்சனும் ரெஜினல்ட் சி பொன்னட் 2 பேர் என்ன எடுத்துக்கிட்டாங்க, ப்ளூ அதாவது பர்பிள் ஃப்ளார் லாங் போலன் ஒரு கேரக்டர் எடுத்தாங்க, இன்னொன்று ரெட் ஃப்ளார் வித் ரவுண்ட் போலன் எடுத்திருந்தாங்க இல்லையா. இது வந்து பர்பிள் ஃப்ளார் வித் லாங் போலன் வந்து ஒன் ஆஃப் த பேரண்ட்டு, ரெட் ஃப்ளார் வித் ரவுண்ட் போலன் அனதர் பேரண்ட்டு. ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு F1க்கு என்ன கிடைச்சிது அப்படின்னா பர்பிள் ஃப்ளார் வித் லாங் போலன் கிடைச்சிது. இந்த கப்ளிங் ப்ராசஸில் நம்ம என்ன கிராஸ் பண்ணணும்னு சொன்னோம், பர்பிள் ஃப்ளார் வித் லாங் போலன், ரெட் ஃப்ளார் வித் ரவுண்ட் போலன் கிராஸ் பண்ணோம். சரிங்களா? அந்த பர்பிள் ஃப்ளார் வித் லாங் போலன் வந்து ஹோமோசைகஸ் டாமினண்டாக இருந்துச்சு. அதே வந்து ரெட் ஃப்ளார் வித் ரவுண்ட் போலன் வந்து ஹோமோசைகஸ் ரெசசிவாக இருந்துச்சு இல்லைங்களா. இந்த ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிது, ரிசல்ட் F1ல கிடைச்சிது அப்படின்னா பர்பிள் ஃப்ளார் வித் லாங் போலன். என்ன ரிசல்ட் நம்மளுக்கு வந்துச்சு, கேபிட்டல் பி கேபிட்டல் எல் ஸ்மால் பி ஸ்மால் எல் கிடைச்சது. இது F1ல கிடைச்ச ரிசல்ட். இந்த F1ல நம்மளுக்கு எந்த கேரக்டர் எக்ஸ்போஸ் ஆச்சு, டாமினன்ட் கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆச்சுன்னு சொன்னோம். இந்த கேபிட்டல் பி கேபிட்டல் எல் ஸ்மால் பி ஸ்மால் எல் இஸ் கிராஸ்டு வித் டபுள் ரெசசிவ் பேரண்டல் கேரக்டர்னு சொன்னோம். அது என்ன சார் டபுள் ரெசசிவ் பேரண்டல் சொன்னோம்னா, கேபிட்டல் பி கேபிட்டல் எல் ஸ்மால் பி ஸ்மால் எல் இஸ் கிராஸ்டு வித் ஸ்மால் பி ஸ்மால் எல் ஸ்மால் பி ஸ்மால் எல் கூட கிராஸ் பண்ணணும். நம்மளுக்கு கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிது அப்படின்னா, அதிகமாக வந்து பேரண்டல் கேரக்டர் கிடைச்சிது, கம்மியாக வந்து ரீகாம்பினன்ட் கிடைச்சிது அப்படின்னு நம்ம சொன்னோம். அது எவ்வளோ நம்ம ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தோம், அப்சர்வ்டு பர்சன்டேஜ் ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுக்கு 44 6 6 44 கிடைச்சிது. ரேஷியோ என்ன சார் கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 7:1:1:7 அப்படிங்கிற ரேஷியோ கிடைச்சிது. சரி, அதனால் எக்ஸ்பெக்டட் ரேஷியோ நம்ம என்ன எதிர்பார்த்தோம், 1:1:1:1 அப்படிங்கிறத கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதை பற்றி டீட்டெயிலாக இந்த கால்குலேஷனை நம்ம சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அதனுடைய ஃபார்முலா பாருங்கள். இந்த ஃபார்முலாவில் RFனா ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். இதில் மொத்தம் வந்து நம்பர் ஆஃப் ரீகாம்பினன்ட் மொத்தம் 4 சந்ததி நம்மளுக்கு கிடைச்சிது இல்லையா. நம்பர் ஆஃப் ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னா எத்தனை கிடைச்சிது, மொத்தம் 4 ஆஃப் ஸ்ப்ரிங் கிடைச்சிது. அதில் எத்தனை வந்து நம்மளுக்கு ரீகாம்பினன்ட் கிடைச்சதுன்னா 2. நம்பர் ஆஃப் ரீகாம்பினன்ட் அவுட் ஆஃப் எவ்வளோயோ அத்தனை. சரியா? அப்புறம் நம்பர் ஆஃப் டிவைட் பை நம்பர் ஆஃப் ஆஃப் ஸ்ப்ரிங் இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து 1 மார்க்கில் வரும், நல்லா பார்த்துக்கணும். பாருங்கள், நம்பர் ஆஃப் ரீகாம்பினன்ட் யார், 6 + 6 இரண்டுமே நியூ கேரக்டர். சரிங்களா? கீழே நம்பர் ஆஃப் ஆஃப் ஸ்ப்ரிங் எத்தனை, 4, 44 6 6 44. இதில் இந்த 44 44 ரெண்டுமே யாருன்னா பேரண்டல் கேரக்டர். சரிங்களா? இன்ட்டு 100 கிராஸ் பண்ணோம். உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இதெல்லாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100, இந்த 100 கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் எவ்வளோனா 12. அப்போ வந்து ரீகாம்பினுடைய ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12%. இது வந்து 2 மார்க்லையும் கேட்கலாம்.
ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சியோடைய ஃபார்முலாவை எழுதுங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த எழுதிட்டு இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி எழுதிருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சியை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அதுக்கு டயக்ராம் ஒன்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது கொடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த இடத்துல இங்கே ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி அப்சர்வேஷனில் இந்த இடத்துல கிராசிங் ஓவர் நடக்குது. ஏற்கனவே சொன்னது தான். கிராசிங் ஓவர் நடக்கும்போது இது வந்து பேரண்ட்டு, இதுவும் பேரண்ட்டு, இது ரெண்டும் ரீகாம்பினன்ட். எவ்வளோ ஆச்சுன்னா இந்த பேரண்ட்டு 44, இந்த பேரண்ட் 44, இது 6, இது 6 கிடச்சிது. அதை பற்றி நம்ம இந்த ஃபார்முலாவிலே சொல்லிட்டோம். இந்த டயக்ராம் ரெஃபரன்ஸ்க்காக பார்த்துக்குங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஜெனட்டிக் மேப்பிங். இப்போ தான் நம்ம போர்ஷனுக்கே வரும். ஏற்கனவே சொல்லிட்டோம். பாருங்கள், எப்படின்னு பாருங்கள். ஜீன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் லீனியர் ஆர்டர் ஆலங் த குரோமோசோம். குரோமோசோமில் ஜீன்ஸ் வந்து லீனியராக தான் இருக்குது, 1 by 1 தான் இருக்குதுங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதா தான் இந்த ஜீன் மேப், அதாவது ஜெனட்டிக் மேப் வந்து யூஸ் ஆகுது. தே ஆர் ப்ரெசன்ட், தேனா யார்? ஜீன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் எ ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் கால்டு லோக்கஸ். அதை வந்து லோக்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு எப்படி சொல்லலாம்? the point in a gene are located on a chromosome. குரோமோசோமில் ஒரு பாயிண்டில் இருக்கணும்னா ஒரு இடத்துல வந்து என்ன ஒரு ஜீன் இருப்பாங்க, அந்த இடத்துக்கு பேர் லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து டயக்ராமேட்டிக்கில் நம்ம சொல்கிறோம். the diagrammatic representation of position of gene, எந்த இடத்துல ஜீன் இருக்கோ அந்த பொசிஷன். அது மட்டும் இல்லாமல் related distance between adjacent genes is called genetic mapping. அதாவது எந்த இடத்துல ஜீன் இருக்குது, அந்த ஜீனுக்கு இன்னொரு ஜீனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக என்ன பண்ணலாம், இந்த ஜெனட்டிக் மேப்பில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ABCDEFன்னு ஒரு ஜீனுக்கு பேர் கொடுத்துருக்கோன்னா ஏவுக்கும் பிக்கும் உள்ள ஜீனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இவர் ரெண்டும் மோர் தென் 50% இருக்காங்களா, லெஸ் தானாக இருக்காங்களா, அதேமாதிரி ஏவுக்கும் ஈக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, ஏவுக்கும் டிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, ஏவுக்கு சிக்கு எவ்வளோ இருக்குது, ஏவுக்கு பிக்கு எவ்வளோ இருக்குங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக இந்த டயக்ராமேட்டிக்கில் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த ஜெனட்டிக் மேப் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் ஆன்சர் வரணும். 3 mark கொஸ்டின் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக் மேப்பிங் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரீகாம்பினன்ட் பெட்வீன் தம். அதுக்கு நேர்த்தகவல் இருக்குது. எதுக்கு நேர்த்தகவல் இருக்குது? அந்த ஜெனட்டிக் மேப்புங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரீகாம்பினேஷன் பெட்வீன் தம், அதுக்கு நேர்த்தகவல் இருக்கிறதுனால இதுக்கு பேர் லின்கேஜ் மேப்னு இன்னொரு பேர் கேட்பாங்க. 1 marksல நோட் பண்ணிக்கோங்க. The concept of gene mapping was first developed by மோர்கனுடைய ஸ்டூடெண்ட். மோர்கன் யார் சொன்னோம்? ஃபாதர் ஆஃப் லிங்கேஜ் அப்படின்னு சொன்னோம். அவருடைய ஸ்டூடெண்ட் யாருன்னா ஆல்பர்ட் ஹெச் ஸ்டர்டிவண்ட் அப்படின்னு பேர். இந்த இயர் ஆஃப் 1913. 1 mark கொஸ்டின். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் தான் ஒரு குழுவே கொடுக்குறாரு. குரோமோசோமுக்குள்ளே ஜீன்ஸ் வந்து லீனியராக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குழுவே இவர் தான் கொடுக்குறாராம். பாருங்கள், இட் ப்ரொவைட்ஸ் clues about where gene lie on that chromosome. குரோமோசோமில் எந்த இடத்துல ஜீன்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த ஜீன் மேப்பை வந்து இவர் தான் சொன்னார் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட். இது 5 mark கொஷின். இந்த அப்படியே ஃபுல்லாக எழுதுனா 5 mark கொஷின். ரைட் ஷார்ட் நோட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 5 mark கொஷின் எழுதுங்க. ஜெனட்டிக் மேப்பிங் அப்படின்னு பேர். இதை வந்து ஒரு மேப் டிஸ்டன்ஸில் சொல்கிறாங்க. வரைபடம். இந்த ஏற்கனவே சொன்னோம், ஏங்கிற ஜீனுக்கும் பிங்கிற ஜீன்ஸுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ட்டு, அதில் வந்து இது கிராசிங் ஓவர் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா, இல்லை கேமிட்டாக பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். த யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் இன் எ ஜெனட்டிக் மேப் இஸ் கால்டு மேப் யூனிட். அதாவது 2 mark கொஸ்டின். மேப் யூனிட் கேட்டால் இது எழுதும். 1 markலையும் கேட்பாங்க. த யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் இன் எ ஜெனட்டிக் மேப் இஸ் கால்டு மேப் யூனிட். அதாவது MUன்னு கொடுத்துருக்காங்க. 1 மேப் யூனிட் இஸ் ஈக்குவலன்ட் டு 1% கிராசிங் ஓவர். 1% of crossing over is equal to 1 map unit. 1 mark question. அதுவும் பார்த்துக்கணும். The 1 map unit is also called சென்டிமார்கன். இதுக்கு சென்டிமார்கன் பேர் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த மார்கன் வந்து ஹானர் பண்ணுறதுக்காக. பாருங்கள், ஹானர் ஆஃப் TH மார்கன். அவர் வந்து கௌரவிக்கிறதுக்காக என்ன பண்ணார்னா, அந்த 1 map யூனிட்டுங்கிறத ஒரு சென்டிமார்கன் அப்படின்னு பேர் வச்சாங்க. 1 சென்டிமார்கன் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ 100 சென்டிமார்கன்னா எவ்வளோ சார்னா, 100 சென்டிமார்கன் இஸ் ஈக்குவல் டு 1 மார்கன். இது 1 mark கொஸ்டின். சரியா? அப்புறம் 100 மேப் யூனிட் இஸ் கால்டு 1 யூனிட் சொல்லலையா, மேப் யூனிட் சொல்லி அந்த மாதிரி 100 சென்டிமார்கன் இஸ் ஈக்குவல் டு 1 மார்கன் அப்படின்னு பேர். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A distance between A and B gene is estimated to be 3.5 map unit. 1 mark.
ஏங்கிற ஜீனுக்கும் பிங்கிற ஜீனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.5 மேப் யூனிட்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம சென்டிமார்க்லையும் சொல்லணும், பர்சன்டேஜ்லையும் சொல்லணும், ஃப்ரீக்வன்சிலையும் சொல்லணும். இட் இஸ் ஈக்குவல் டு 3.5 சென்டிமார்கன், சரிங்களா, ஆர் 3.5% ஆர் 0.035 ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி பிட்வீன் த ஜீன்ஸ். இந்த ஜீனுக்கும் இந்த ஜீனுக்கும் ஏவுக்கும் இதுக்கு உள்ள ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி 0.035. ஒன் மார்க் கொஸ்டின். எவ்வளோ பர்சன்டேஜ்னா 3.5%, எவ்வளோ சென்டிமார்கன் 3.5 சென்டிமார்கன், எவ்வளோ மேப் யூனிட் 3.5 மேப் யூனிட்னு அர்த்தம், சரிங்களா. இப்போ பாருங்கள் ABCDன்னு நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ப்ளூ கலரில் இப்படி காமிச்சிருக்கிறது என்ன சார்னா குரோமோசோம். குரோமோசோமில் ஒரு இடத்துல இந்த ஏங்கிற ஜீன் இருக்குது, ஒரு இடத்துல பிங்கிற ஒரு ஜீன் ஒன்று இருக்குது, சிங்கிற ஒரு ஜீன் இருக்குது, இப்போ டின்னு இருக்குது. இப்போ ஏக்கும் டிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.5 வருது. அப்போ ஏபிங்கிற ஜீன்ஸ் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போகுமானா கண்டிப்பாக தனித்தனியாக கேமீட்டாக பிரிஞ்சு போகும். இது ரெண்டு ஜீனுக்கும் வந்து தனித்தனியாக கிராசிங் ஒரு நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா சொன்னால் கண்டிப்பாக பாசிபிலிட்டி இருக்குது. இது ரெண்டு என்ன ஜீன்ஸ்னால் ரெண்டுமே அன்லிங்க்டு ஜீன்ஸ். யாருன்னா ஏ ஒரு இடத்துல இருக்கார் தூரமாக, பி ஒரு இடத்துல இருக்கார். இது எப்படி சொல்லலாம்னா மோர் தென் 50%ன்னு சொல்லுவாங்க. லெஸ் சான்ஸ் அப்படி சொல்லுவார் லிங்கேஜ்னு சொல்லுவாங்க. மோர் சான்ஸ் ஃபார் கிராசிங் ஓவர்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இப்போ அதே மாதிரி ஏங்கிற ஜீனும் பிங்கிற ஜீனும் எடுத்துக்கலாம். இப்போ ஏங்கிற ஜீனுக்கும் பிங்கிற ஜீனுக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இருக்கிறதுலே கம்மியாக இருக்குது. இப்போ இவர் ரெண்டு பேருக்கு என்ன பேர் லிங்க்டு ஜீன்ஸ் அப்படின்னு பேர். இப்போ லிங்க்டு ஜீன்ஸ்னால் எப்படி இருக்கும், லெஸ் தென் 50%ஆக இருக்கும். லெஸ் தென் 50%. சரி, லெஸ் தென் 50%னா இது எந்த ஜீன்ஸு, இது ரெண்டுமே லிங்க்டு ஜீன்ஸ். அப்போ ரிசல்ட் என்ன கிடைக்குன்னா ரிசல்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண 1:1:1:1ங்கிறது கண்டிப்பாக கிடைக்காது, சரியா. இதுதான் இந்த மேப் டிஸ்டன்ஸும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டின், நிறைய 1 மார்க் கொஸ்டின் இருக்குது. அடுத்தது ஒரு 3 மார்க் கொஸ்டின், யூசஸ் ஆஃப் ஜெனட்டிக் மேப்பிங். இந்த ஜெனட்டிக் மேப் வச்சு என்னென்ன சார் நம்ம கணிக்கலாம், என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இல்லை பார்த்தீங்கன்னா இட் இஸ் எது, the genetic mapping is used to determine தீர்மானிக்கிறாங்க, determine gene order, ஜீனுடைய ஆர்டர் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ ABCDEF நம்ம சொல்லலையா அந்த மாதிரி ஆர்டர் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஐடென்டிஃபை லாக்கஸ், அதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம், அந்த எந்த இடத்துல இருக்குது லாக்கஸ் எந்த இடத்துல இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஆஃப் எ ஜீன் அண்டு கால்குலேட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஜீன். ஒரு ஜீனுக்கும் இன்னொரு ஜீனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னங்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜீனுக்கும் இன்னொரு ஜீனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இப்போ தான் நம்ம சொன்னோம். ஏங்கிற ஜீனுக்கும் பிங்கிற ஜீனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.5 அப்படின்னு சொன்னோம். அது 3.5% சொன்னோம், சென்டிமார்க்கில் சொன்னோம் இல்லையா. அப்புறம் ஃப்ரீக்வன்சிலையும் சொன்னோம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு. அப்புறம் பாயிண்ட் நம்பர் 2, இந்த யூஸ் ஆஃப் ஜெனட்டிக் மேப்பில் பாயிண்ட் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா genetic mapping are useful to predicting result of dihybrid cross and trihybrid cross. இருபண்பு கலப்பு மற்றும் முப்பண்பு கலப்புடைய ரிசல்ட் வந்து கணிக்கலாம். எதை வச்சு, ஜெனட்டிக் மேப் வச்சு கணிச்சலாம். ஏன்னா ரிசல்ட் வருதா இல்லையா நம்மளுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா. அதே போல் நான் தேர்ட் பாயிண்ட்டு, ஜெனட்டிக் மேப் அலோஸ் த ஜெனட்டிஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஓவரால் ஜெனட்டிக் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் எ பர்டிகுலர் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிஸில் எவ்வளோ சிக்கலான வந்து ஜீன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஜெனட்டிக்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஜெனட்டிக் மேப் வந்து பயன்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின், இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பார்க்க வேண்டியது மல்டிபிள் அல்லீல்ஸ். சார் அல்லீல்னா என்ன சார், அல்லீல்னாவே ஒரு ஜீன் ஒரு பேர் அல்லீல்ஸ் இருக்கும், சரியா. பேர் அல்லீல்ஸ் வந்து ஒரு ஜீனுக்குள்ளே இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அல்லீல் எந்த ஃபார்மில் இருக்குன்னா கான்ட்ராஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கானிசம் சொல்லியிருக்கோம். கான்ட்ராஸ்ட் ஃபார்மில் இருக்கும், டாமினன்ட் இருக்கும், ரெசஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஜீனில் ஒரு அல்லீல் தான் இருக்கும், நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க வர்றது ஒரே ஒரு ஜீனில் நிறைய அல்லீல்ஸ் இருக்குது, சரியா. அதை பற்றி நம்ம தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மல்டிபிள் அல்லீல்ஸ், a given phenotypic traits of an individual depends on a single pair of genes, each of which occupies a specific position called the locus on homologous chromosome.
இப்போ ஒரு ஹோமோலாகஸ் குரோமோசோமில் ஜீன்ஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு பேர் லோக்கஸ்ன்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த ஜீனுக்குள்ளே யார் இருப்பாங்கன்னா அல்லீல்ஸ் இருப்பாங்க. அந்த அல்லீல்ஸ் வந்து ஒரு பேராக தான் இருக்கும். அந்த பேர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, பேர்ஸ். நாம் இதை எடுத்துக்கலாம், கேபிட்டல் டி ஸ்மால் டி எடுத்துக்கோங்க. இது ஒரு அல்லீல், இது ஒரு ஜீனுக்குள்ளே இருக்கக்கூடிய அல்லீல். நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நம்ம இப்படி தான் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மல்டிபிள் அல்லீல்ஸ் தான். நிறைய அல்லீல்ஸ் இருக்கிறது இல்லையா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ கொஷின் ஆன்சர் வந்து மல்டிபிள் அல்லீல்ஸ்க்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும். when any of the 3 or more, இதில் இது 2 தான் இருக்குது. இது இல்லாமல் 3 or more allelic forms of a gene occupy same locus. முன்னாடி என்ன சொன்னோம்? ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷனில், அதாவது லோக்கஸில் ஒரு ஜீனில் ஒரு பேர் இருக்குதுன்னு நம்ம சொன்னோம், சிங்கிள் பேர் இருக்குன்னு சொன்னோம். இப்போ ஒரே ஒரு லோக்கஸில் ஒரு ஜீனுக்குள்ளே மோர் தென் 2 அப்படின்னா 3 ஆர் மோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2க்கு மேலே அதிகமாக இருக்குது, 3 இருக்கலாம், 3க்கு மேலே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேம் லோக்கஸ் இன் ஏ கிவன் பேர் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம். ஹோமோலாகஸ் குரோமோசோம் எத்தனை குரோமேட்டிட் இருக்கும்? 4 இருக்கும். சரியா? they are said to be multiple alleles. they are said to be multiple alleles. இது 3 மார்க் கொஷினும் கேட்கலாம், 2 மார்க் கொஷினும் கேட்கலாம். மல்டிபிள் அல்லீல்ஸ்னு ஜென்ரலாக கேட்டாங்கன்னா 5 மார்க் கொஷின் எழுதுங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்கோம். சும்மா உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஒரு டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரண்ட் எடுத்திருக்கோம். முதல் பேரண்ட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஃப்ளாரு. சரியா? ரெண்டாவது வந்து ஒயிட் ஃப்ளார், CR கொடுத்துருக்கோம். இங்கே CW அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த CR இது டாமினண்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். இது டாமினண்ட்டு, இதுவும் டாமினண்ட்டு. சரியா? இதுவும் டாமினண்ட்டாக இருக்குது, இதுவும் டாமினண்ட்டு. இப்போ 2 கிராஸ் பண்ணவங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்கணும்? ஒன்று வந்து ரெட் கலர் கிடச்சிருக்கணும், இல்லை வந்து ஒயிட் கிடச்சிருக்கணும். ஆனால் நம்மளுக்கு கிடைச்ச F1 ரிசல்ட் என்ன கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஃபார்ம் கிடச்சிருக்கு. அந்த இன்டர்மீடியட் ஃபார்ம் என்ன கிடச்சுன்னா பிங்க் கலர் ஃப்ளார் கிடச்சிருக்கு. இதை நம்ம எங்கே படிச்சிருப்போம்? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு செகண்ட் லெசனில் படிச்சிருப்போம். அதுக்கு காரணம் என்னென்னா மல்டிபிள் அல்லீல்ஸ் தான் காரணம் அப்படிங்கிறத சொல்கிறோம். நீங்கள் அதை எடுத்து அங்கே ரெஃபர் பண்ணிக்கணும். சரியா? மறுபடியும் என்ன பண்ணுறோம்? இந்த F1 கிடைச்ச ரிசல்ட் கூட செல்ஃப் கிராஸ் பண்ணுறோம். பாருங்கள், CRCW CRDW என்ன பண்ணுறோம்? கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் 1:2:1 அப்படிங்கிறத படிச்சிருப்போம். 1 யார் சார்? ரெட்டு. 2 யார் சார்னா பிங்க்கு. இன்னொரு 1 யார் சார்னா ஒயிட். பார்த்தீங்கன்னா இவருடைய கேரக்டர் இவருடைய கேரக்டர் இல்லாமல் எக்ஸ்பிரஸில் F1ல் பொறுத்த வரைக்கும் பிங்க் கலர் கிடச்சிது. இந்த பிங்க் கலர் கிராஸ் மறுபடியும் பிங்க் கூட கிராஸ் பண்ண நம்மளுக்கு என்ன கிடச்சிதுன்னா இந்த பேரண்ட்டும் கிடச்சிட்டாங்க, இன்டர்மீடியட் ஃபார்ம் கிடச்சிட்டாங்க. சரியா? இது காரணம் வந்து அந்த மல்டிபிள் அல்லீல்ஸ் தான். மல்டிபிள் அல்லீல்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த ரிசல்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இது சும்மா எக்ஸாமில் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காக கொடுத்துருக்கோம். நீங்கள் செகண்ட் லெசனில் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கு அடுத்தது இதே போல் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸில் நான் சொல்ல வரேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் கலர் ப்ரௌனு, அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் சிங்கிற அல்லீல் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் சி அப்படிங்கிற அல்லீல். இது அதில் என்னென்ன பாசிபிலிட்டி அல்லீல்ஸ் எல்லாம் இருக்குது, ஜீனோடைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 கேபிட்டல் சி இருக்கலாம், இல்லை ஒரு கேபிட்டல் சி ஒரு ஸ்மால் சி இருக்கலாம். சரியா? ஒரு கேபிட்டல் சி ஒரு ஸ்மால் சி இருக்கலாம், அப்புறம் ஒரு கேபிட்டல் சி ஒரு ஸ்மால் சி இருக்கலாம். அதனால் சார் ஹெச்ங்கிறது கீழே பார்க்கலாம். பாருங்கள், சின்சிலியா இருக்கு இல்லையா? அதுதான் CH, ஸ்மால் CHங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4ல் 1 2 3 4 இருக்கு. இந்த 4ல் எது சார் டாமினண்ட்? தான் இதுதான் டாமினண்ட். இது 4ல் எது சார் ரெசசிவ்னா இது ரெசசிவ். இவங்க 2 பேர் யாருன்னா இன்டர்மீடியட் கேரக்டர். ஃபுல்லாக காலிலிருந்து எல்லாமே ஃபுல் கலர் இருந்தது அப்படின்னா அது பேர் கேபிட்டல் சி டிபைட் பண்ணுது டாமினண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாம்பல் கலர் இருக்குது செகண்ட் டயக்ராம். அது வந்து கேபிட்டல் சி இல்லை ஸ்மால் சியாக இருக்குது, இல்லை கேபிட்டல் சின்னு எடுத்துக்கலாம். கேபிட்டல் சி அங்கே மேலே என்ன கொடுத்தோன்னா CH எதை மீன் பண்ணுது அப்படின்னா சின்சிலியா அப்படிங்கிறத மீன் பண்ணுது. அதில் என்ன மாதிரி கேரக்டர் பாசிபிலிட்டி கேரக்டர் இருக்குங்கிறது 1 2 3ங்கிறத கொடுத்துருக்காங்க. 3 அல்லீல்ஸ் இருக்குது. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் தேர்டு கொடுத்துருக்காங்க. பாடிலாம் ஒயிட்டாக இருக்குது, அதனுடைய அந்த கால்கள் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் பிளாக் கலரில் இருக்குது இல்லையா? அதுக்கு என்ன பண்ணால் ஒரே ஒரு ஹேட்ச் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஹிமாலயாவில் ஃபஸ்ட் லெட்டர் ஹேட்ச் கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கு பாருங்கள் 2 பாசிபிலிட்டி இருக்குது, அல்லீல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அல்பினோவே ஸ்மால் ரெசசிவ் இருக்குது, டபுள் ரெசசிவ்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்குது. இதில் இந்த
ப்ரௌன் கலர் வந்தது அப்படின்னா நம்மளுக்கு என்ன சார் ரிசல்ட் கொடுக்கும், யார் சார் டாமினண்டாக இருப்பாங்கன்னா இந்த 3 பேர்த்துடைய டாமினண்ட் யாருன்னா இவர் தான். யார்? ஃபுல் கலர்ஸ் வந்து ப்ரௌனாக இருக்கிறது தான் டாமினன்ட் ஓவர் ஆல் அதர்ஸ். ஏன்னா கேபிட்டல் சி இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா சிலியா சொன்னோம் இல்லையா, அது வந்து டாமினன்ட் ஓவர் த இமாலியன் அண்ட் அல்பினோ. யார் டாமினண்டாக இருக்காங்க? இமாலியனை விட அல்பினோட டாமினண்டாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இமாலியன் வந்து யார் டாமினண்டாக இருக்காங்க? அல்பினோ. எல்லாத்துலேயுமே ரெசிவ் யாருன்னா இந்த அல்பினோ தான். இது சும்மா உங்களுக்கு புரியுறதாக கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மல்டிபிள் அலீல்ஸை நம்ம என்ன சொல்ல வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹியூமன் பிளட் குரூப் கூட கொடுக்க சொல்லலாம். ஹியூமன் பிளட் குரூப்பில் ஒன்லி 2 ஆர் கேரிட் அட் ஏ டைம். இதில் பாருங்கள் ஹியூமன் பிளட் என்னென்ன இருக்குது நம்மளுக்கு. ஹியூமன் பிளட்டில் ஏ இருக்குது, ஏ குரூப்பு, பி குரூப்பு, அப்புறம் ஏபி குரூப்பு, அப்புறம் ஓ, இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்குது இல்லையா. இப்போ இது யார் சார் யார் டாமினன்ட் பார்க்கணும். பிளட் ஷோ கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்டு கோ டாமினன்ஸ், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏ வந்து டாமினன்ட்டு, அதேமாதிரி பியும் டாமினன்ட்டு. இப்போ ஏவும் பியும் ஜாயிண்டாக நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 பேரும் சேர்ந்துன்னா கோ டாமினன்ட்டு. இப்போ யார் சார் ஃபுல்லாக ரெசிசிவாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓ தான் ரெசிசிவ். சரிங்களா. இப்போ ஏவும் பியும் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் கோ டாமினன்ஸ். அப்போ யார் ரெசிசிவாக இருப்பாங்க? ஓ தான் ரெசிசிவாக இருப்பாங்க அப்படிங்கிற பாயிண்ட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். ஓ தான் ரெசிசிவ் அப்படின்னு அர்த்தம். இதுக்குள்ளே ரெசிசிவ் யாருன்னா ஓ ரெசிசிவ். சரியா. இப்போ பாருங்கள் ஏ ஓ கொடுத்துருக்கோம். இதில் யார் டாமினன்ட்டு? ஏ, இது ரெசிசிவ். பி ஓ கொடுத்துருக்கோம், இது ரெசிசிவ், இது டாமினன்ட்டு. ஏ பி அப்படின்னு கொடுத்துருக்கோம், ரெண்டுமே டாமினன்ட், அதனால் கோ டாமினன்ட்டு. இப்போ ஏ பி ஓ கொடுத்துருக்கோம், இவங்க ரெண்டு டாமினன்ட்டு, இது ரெசிசிவ். சரி, அதனால் இதுக்கு பேர் கோ டாமினன்ஸ், இது டபுள் ரெசிசிவ், அதான் ரெசிசிவ்னு சொல்லுவாங்க. இது வந்து மல்டிபிள் அலீல்ஸ்க்கு எக்ஸாம், நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா. இப்போ நம்ம கேரக்டர்ஸ்க்கு வரோம். அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டியது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மல்டிபிள் அல்லீல்ஸ். 5 மார்க் கொஸ்டின். அது என்ன சார் கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா the multiple alleles of a series always occupy the same locus. நம்ம சொன்னோம் எப்பயுமே ஒரே ஒரு பேர் அல்லீல்ஸ் வந்து ஒரு ஜீனுக்குள்ள ஆக்குபை ஆயிருக்குன்னு நம்ம சொன்னோம். இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரே ஒரு இடத்துல சீரீஸ் ஆஃப் அல்லீல் இருக்குது, அது அல்லீல்ஸ் ஆஃப் a series occupy the same locus. அதுக்கு எங்கே இருக்குன்னா எந்த லோக்கஸில்? ஹோமோலோகஸ் குரோமோசோமில் இருக்குது. ஒரு பேர் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோமில் ஒரு பொசிஷனில் நிறைய அல்லீல், அதாவது ஒரு ஜீனுக்குள்ளே நிறைய அல்லீல் இருக்குது, அதான் சீரீஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே என்ன சார் நடக்கும்? கிராசிங் ஓவர் நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கா சார்னா இல்லை. அதனால் நோ கிராசிங் ஓவர் அக்கஸ் வித்தின், நல்லா பாருங்கள், வித்தின் த அல்லீல் ஆஃப் எ சீரீஸ். அந்த அல்லீலுக்குள்ளே என்ன நடக்காது? கண்டிப்பாக இந்த வந்து கிராசிங் ஓவர் நடக்குது. நாம் ஏற்கனவே சொன்னோம் ஏங்கிற ஜீன் பிங்கிற ஜீனும் பக்கத்துலேயே இருக்காங்கன்னா அதுக்கு லிங்க்டு ஜீன், அவங்களுக்குள்ள கிராசிங் ஓவர் நடக்குமானா கண்டிப்பாக பாசிபிலிட்டி இல்லை. அதை தான் இங்கேயும் சொல்ல போகிறோம். இது பாயிண்ட் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 2, மல்டிபிள் அல்லீல்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சேம் கேரக்டர். இந்த மல்டிபிள் அல்லீல்ஸ் என்ன பண்ணும்? ஒரே கேரக்டருக்கு தான் ரெஸ்பான்ஸ் பண்ணும். சரியா. ஒரே எங்கே போனாலும் ஒரே கேரக்டருக்கு மட்டும் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணும், அந்த மெயின் பாயிண்ட். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட்டு the wild type. The wild type alleles of a series exhibit dominant characters. அதனால சார் wild typeனா நார்மல் டைப் இப்போ தான் வைல்டு டைப்பு. அது எப்படி சார் இருக்கும்? நார்மல் டைப் டாமினண்ட்டாக இருக்கா ரெசிசிவாக இருக்கான்னா இது வந்து டாமினன்ட். வைல்டு டைப்னு வந்துட்டாவே கண்டிப்பாக டாமினண்ட் தான் இருக்கும். அது வந்து டாமினன்ட் ஹோமோசைகஸாக ஹெட்ரோசைகஸான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோமோசைகஸ்னா பியூராக இருக்கும். அது பியூராக தான் இருக்கும். பியூர்னா சொல்லணும் நம்ம கேபிட்டல் டி கேபிட்டல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. பியூராக தான் இருக்கும்னு அர்த்தம். இந்த வைல்டு டைப் அல்லீல்ஸ் ஆஃப் எ சீரீஸ் எக்ஸிபிட், அது ரிசல்ட் என்ன வரும்னா டாமினன்ட் கேரக்டர். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ ஹோமோசைகஸ் ஹோமோசைகஸ் டிராஃப்ட் கிராஸ் பண்ணால் நமக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்கும்? டாமினன்ட் தான் எக்ஸ்போஸ் ஆகும், அதனால தான் டாமினன்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதே வேற மியூட்டன் டைப்பாக இருந்துச்சுன்னா சார் மியூட்டன் என்ன சார்னா மியூட்டேஷன்னா என்ன சார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். sudden changes in your organism, sudden changes in genetical setup of an organism சொல்லுவாங்க. அந்த ஜீன் நார்மலாக இருக்கக்கூடிய ஜீனு அப்நார்மலாக பிஹேவியர் பண்ணால் அதுக்கு பேர் தான் மியூட்டன்ட். சரியா. ஜீன் பற்றி தான் சொல்லியிருக்கேன், ஆர்கானிசம் சொல்லலாம், நம்ம ஜீன் பற்றி எடுத்துக்கலாம். இந்த மியூட்டன்ட் டைப்ஸ் வில் இன்ஃப்ளூயன்ஸ் டாமினன்ட் ரிசஸையும் கொடுக்கலாம் ஆர் அண்ட் இன்டர்மீடியேட் பினோடைப்பையும் கொடுக்கலாம். டாமினன்ட் ரிசஸும் கொடுக்கலாம், இன்டர்மீடியேட் கொடுக்கலாம்.
நாம் இப்போ தான் பார்த்தோம் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் பார்த்தோம். இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் நம்ம என்ன ரிசல்ட் வந்துச்சு 1:2:1. இது வந்து இன்டர்மீடியேட், அதனால தான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி தான். அது காரணம் என்னென்னா அந்த பிங்க் கலர் ரிசல்ட் வந்தது தான். அதே தான் இங்கேயும் இந்த மியூட்டன் டைப் வில் இன்ஃப்ளூயன்ஸ் டாமினன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், அந்த ரிசல்ட்டும் கொடுக்கலாம், இல்லைன்னா இன்டர்மீடியேட் ஃபினோடைப்ஸையும் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத. இது காரணம் என்ன? மல்டிபிள் அல்லேல்ஸ். அடுத்த பாயிண்ட், when any two of the mutant multiple alleles are crossed, the phenotypes is always mutant type. இப்போ பாருங்க, ஒரு பேரண்ட் மியூட்டன்ட், இன்னொரு பேரண்ட் மியூட்டன்ட், ரெண்டு பேரண்ட்டையும் கிராஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்கும்? மியூட்டன்ட் தான் கிடைக்கும். அங்கே என்ன மாதிரி கேரக்டர் இருந்ததோ அதே கேரக்டர் தான் கிடைக்கும். சரி, இதுலேயும் அதே மல்டிபிள் அல்லேல்ஸாக இருக்கும், அந்த பேரண்ட்லையும் அதே இடத்துல மல்டிபிள் அல்லேல்ஸாக இருக்கும். ரெண்டு வரும்போது நம்ம ரிசல்ட்ஸ்னால சேம் ரிசல்ட் தான் வரும். கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வராது? நார்மல் டைப்பு வராது. அந்த நார்மல் டைப்னால் கண்டிப்பாக பியூர் டாமினன்ட் அப்படிங்கிற ரிசல்ட்ஸ் கிடைக்காது. அதனால தான் அடுத்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசி பாருங்கள், அண்ட் நாட் த வைல்டு டைப். என்ன கொடுக்காது? வைல்டு டைப், நார்மல் டைப்பை கொடுக்காது, அதாவது பியூராக இருக்கக்கூடிய டாமினண்ட்டை கொடுக்காது அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ இன்டர்மீடியட் தான் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கக்கூடிய பண்பு இது. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது கொஞ்சம் நாளாக நீங்கள் பார்த்துக்க வேண்டிய கான்செப்ட். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா செல் ஸ்டெரிலிட்டி இன் நிக்கோட்டியானா. அதாவது நிக்கோட்டியானா தாவரத்தில் தன் மலடாதல். நிக்கோட்டியானா புகையிலை தாவரத்தில் தன் மலடாதல் அப்படின்னு அர்த்தம். இது நம்ம பிளான்ட் தான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். இங்கே மல்டிபிள் அல்லேல்ஸ் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்கணும். இன் பிளான்ட்ஸ் மல்டிபிள் அல்லேல்ஸ், அது மல்டிபிள் அல்லேல்னால் ஒரு ஜீனில் நிறைய அல்லேல்ஸ் இருக்குது. சரியா? மோர் தென் 3 ஆர் மோர்னு சொல்லியிருக்கோம். மல்டிபிள் அல்லேல்ஸ் ஹவ் பீன் ரிப்போர்ட்டட் இன் அசோசியேஷன் வித் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. தன் மலர்தல் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இன்னொரு பேர் ஆர் செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி, அப்படின்னா தன் பொருந்தாதன்மை, பொருந்தலை. இப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி பொருந்துக்கு 7 பொருத்தம் 10 பொருத்தம் சொல்கிறோம் இல்லையா, அது பொருந்தலைன்னா இது உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்ல வராங்க. சரிங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். The self-sterility means that the pollen from a plant is unable to germinate on its own stigma. ஒரு ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஆந்தரில் இருக்கக்கூடிய போலனும் அதே ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மா, அது ரெண்டும் என்னாச்சுன்னா அந்த ஸ்டிக்மாவில் போய் போலன் கிரெயின் உட்காந்து ஜெர்மினேட் ஆனிச்சுன்னா அங்கே வந்து பாலினேஷன் நடக்குது, கிராசிங் ஓவர், அதாவது நம்மளுக்கு இது ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. அதே அந்த ஜெர்மினேஷன் எதே போலன் டியூப் அனேபிள் டு ஜெர்மினேட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வில் நாட் ஏபிள் டு பிரிங் அபவுட் ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை. ஸ்டிக்மாவில் போய் போலன் கிரெயின் உட்கார்ந்தாங்க, அந்த போலன் கிரெயின்லேருந்து என்ன ஃபார்ம் ஆகணும்? போலன் டியூப் ஃபார்ம் ஆகி இந்த போலன் டியூப்பில் இருக்கக்கூடிய கேமெட்ஸ் போய் எங்கே ரீச் ஆகணும்? ஓவில்ஸில் போய் ரீச் ஆகணும். நம்மளுக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் லெசனில். அங்கே போலன் டியூபே ஃபார்ம் ஆகலைன்னா கண்டிப்பாக என்ன நடக்காதுன்னா நம்மளுக்கு ரிசல்ட்ஸே கிடைக்காது, அதாவது ஃபெர்டிலைசேஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எந்த பிளான்ல சார்னா சேம் பிளான்ட். இது முக்கியமான பாயிண்ட். இதுக்கு இப்போ தான் செல் ஸ்டெரிலிட்டி ஆர் செல் இன்கம்பேட்டிபிலிட்டி. அந்த பிளான்ல இருக்கக்கூடிய அந்த போலன் கிரெயினுக்கும் அந்த ஸ்டிக்மாவும் மியூச்சுவலாக இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு போலன் கிரெயின்ஸ் வளராது. போலன் கிரெயின்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த போலன் கிரெயின்ஸில் இருக்கிற போலன் டியூப் ஃபார்ம் ஆகணும்னா நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காதுன்னு சொல்ல வராங்க. சரி, இது காரணம்னா மல்டிபிள் அல்லேல்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட். இது யார் முதல்ல சொன்னாங்க அப்படின்னா ஈஸ்ட். 1 மார்க் கொஸ்டின். ஈஸ்ட் in the year of 1925 observed multiple allele in Nicotiana. Nicotiana ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், புகையிலை தாவரம்னு சொன்னோம். which are responsible for cell incompatibility or cell sterility. இந்த பிளானில் தான் இவர் வந்து என்ன பண்ணார்னா செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டிங்கிறதையும் செல்ஃப் ஸ்டெரிலிட்டிங்கிறதையும் கண்டுபிடிச்சார். அதில் இருக்க ஜீனுக்கு என்ன பேர் இருக்கிறதுன்னு பாருங்கள். இந்த ஜீன் ஃபார் செல் இன்கம்பேட்டிபிலிட்டி கேன் பி டெசிக்னேட் அஸ் எஸ்ங்கிற பேர் வச்சுருக்காரு. இப்போ எஸ்ங்கிறது ஒரே ஒரு ஜீன்பா. அந்த ஒரு ஜீனில் எத்தனை அல்லீல் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஏற்கனவே சொன்னோம் மோர் தென் 3 அப்படின்னு சொல்லிட்டோம், இல்லை 3 ஆர் மோர்னு சொல்லியிருக்கோம், அல்லீல் சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்கள், எஸ்ங்கிற ஜீனுக்குள்ளே எத்தனை அல்லீல் இருக்குது அப்படின்னா விச் ஆஸ் அல்லீலிக் சீரீஸ், பாருங்கள் சீரீஸ் கொடுத்துட்டு S1 அப்படிங்கிற ஒரு அல்லீல், S2, S3, S4, S5, மொத்தம் 5 அல்லீல் இருக்குது. இந்த 5 அல்லீலில் ஒரு எஸ்ங்கிற ஜீனுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு பேர் வச்சார்.
இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறத அடுத்தது நம்ம பார்க்கணும். இதில் வந்து டயக்ராம் இருக்குது, சார்ட் இருக்குது, டேபிள் இருக்குது. அந்த டேபிளை வச்சு நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவியோடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ஓவியில் நமக்கு ஓவருக்குள்ளே ஓவியல் இருக்குது தெரியும். ஃபோலன் டிப் ஸ்டிக்மா வழியாக ஃபோலன் டிப் ஃபார்ம் ஆகி எங்கே வரணும், ஓவியல்ஸ்குள்ளே போகணும்னு நமக்கு தெரியும் இல்லையா? இதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ஸ்டிக்மாவுடைய பொசிஷன். அந்த ஸ்டிக்மாவில் யார் வந்து உட்காந்துருக்காங்கன்னா போலன் கிரெயின்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க. சரியா? இதில் 2 போலன் கிரெயின்ஸ் இருக்குது, இதில் 2 போலன் கிரெயின்ஸ், இதில் 2 போலன் கிரெயின்ஸ் காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 2 கண்டிஷன் இருக்குது. என்ன சார் 2 கண்டிஷன் அப்படின்னா, சேம் ஃபீமேல் ஜீனோடைப். ஆனால் சார் சேம் ஃபீமேல் ஜீனோடைப்னா இந்த ஸ்டிக்மாவில் வந்து S1 S2 அப்படிங்கிற ஜீனோடைப் இருந்துச்சுன்னா, இந்த போலன் டியூப்லேயும் அதே S1 S2 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது மியூச்சுவலாக இருக்காது. கண்டிப்பாக ஸ்டெரிலிட்டியாக தான் இருக்கும். சரிங்களா? அதை இங்கே பாருங்கள், இங்கே தேர்ட் டயக்ராமில் பாருங்கள், S1 S2 இருக்குது. அதே மாதிரி S1 S2 தான் போலன் கிரெயின்ஸ் வந்து உட்காராங்கன்னா சேமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த S1 மேட்ச் ஆகலை, இந்த S2 மேட்ச் ஆகாதனால நம்மளுக்கு ரிசல்ட் ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. இது காரணம் வந்து சேம் ஃபீமேல் ஜீனோடைப். ஃபீமேலில் என்ன ஜீனோடைப் இருக்கோ அதே ஜீனோடைப் யாரில் இருக்கு, மேலே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபெர்டிலைசேஷன் நடக்காதுன்னு சொல்கிறாரு இவர். ஒரு பாயிண்ட். சரிங்களா? இது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஹோமோசைகஸ் கண்டிஷன். அது என்ன சார் ஹோமோசைகஸ் கண்டிஷன்னா, இப்போ செகண்ட் டயக்ராம் பாருங்கள், S1 S2ங்கிற ஜீனோடைப் இங்கே இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குது, S1 S3. இப்போ எது டிஃபராக இருக்குதுன்னா S3 டிஃபராக இருக்குது. அப்போ S3யும் S1 மேட்ச் ஆகும், S3யும் S2 மேட்ச் ஆகும். பட் S1 வந்து கண்டிப்பாக என்ன ஆகாது, மேட்ச் ஆகாது, ஒத்து போகாது. அதனால் என்ன ஆகலை, அந்த இடத்துல நம்மளுக்கு போலன் கிரெயின்ஸ் என்ன ஆகலை, வளரல. சொல்கிறது புரியுங்களா? இங்கே சொன்னதான், இங்கே S1 S2 இருக்குது, இங்கே S1 S2 இருக்கிறனால சென்டர் சேம் ஆகலை, போலன் டியூப் ஃபார்ம் ஆகலை. இங்கே S1 S2 இருக்குது, இங்கே S3 S1 இருக்கிறனால S3க்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஜீனோடைப்புனால ஈஸியாக போலன் டியூப் ஃபார்ம் ஆகுது. பட் இங்கேயே S1 இருக்குது, இங்கேயே S1 இருக்கிறதுனால இங்கே போலன் டியூப் ஃபார்ம் ஆகலை. இது காரணம் வந்து ஹோமோசைகஸ் கண்டிஷன். இங்கேயும் ஹோமோசைகஸ் கண்டிஷன் இருந்தாலும் வளராது, இங்கே S2 இருந்தாலும் வளராது. சரிங்களா? அதை சொல்கிறார். இப்போ தேர்ட் டயக்ராம் பாருங்கள், S1 S2 ஜீனோடைப்பு. இங்கே போலனில் பார்த்தீங்கன்னா S3 S4 இது 2 வேறு, இது 2 வேறு. அதனால் போலன் டியூப் வந்து நல்லாவே டெவலப் ஆகுது. சரியா? இந்த டயக்ராம் வந்து ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம். கொஷின் நேம் வந்து செல் இன்கம்பேட்டிபிலிட்டி இன் ரிலேஷன் ஜீனோடைப் இன் டொபேக்கோ ட்ரா அப்படி கேட்டால் இந்த டயக்ராம்ஸ் போடணும். சரிங்களா? 5 மார்க்லையும் இந்த டயக்ராம் போட வேண்டியது இருக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், கிராஸ் ஃபெர்டிலைசிங், அதாவது கிராஸ் பாலினேஷன் அர்த்தம். இந்த கிராஸ் ஃபெர்டிலைசிங் டொபேக்கோ பிளான் வேர் நாட் ஆல்வேஸ் ஹோமோசைகஸ். இப்போ கிராஸ் ஃபெர்டிலைசேஷன் நடக்குதுன்னா ஒரு பிளானில் ஒரு ஃப்ளார் இன்னொரு பிளானில் இன்னொரு ஃப்ளார் தான் கிராஸ் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது இல்லையா? அப்போ ரெண்டோடைய ஜீன் எப்படி இருக்கும், கண்டிப்பாக சேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஜீனோடைப் ரெண்டும் சேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அதனால தான் இந்த கிராஸ் ஃபெர்டிலைசிங் டொபேக்கோ பிளான் வேர் நாட் ஆல்வேஸ் ஹோமோசைகஸ் ஒன்றா இருக்காது. அது எப்படி சார்னா S1 ஆர் S2 இருக்காது. இங்கேயும் S1 இன்னொரு பிளான்லேயும் S1 இருக்காது. இங்கேயும் S2 இன்னொரு ஃப்ளார்லேயும் S2 கண்டிப்பாக இருக்காதுன்னு சொல்ல வர்றார். பட் ஒரு கண்டிஷன், பட் ஆல் பிளான் வேர் ஹெட்ரோசைகஸ். இப்போ கிராஸ்னு வந்துட்டாவே கண்டிப்பாக ஹெட்ரோசைகஸில் தான் இருக்கும். ஹெட்ரோசைகஸ்னால் என்னவாக இருக்கலாம், S1 S2 இருக்கலாம், இல்லை S3 S4 இருக்கலாம், S5 S6 இருக்கலாம். இது 1 மார்க் கொஸ்டினில் வரும் இந்த பாயிண்ட். கிராஸ் ஃபெர்டிலைசேஷனா கண்டிப்பாக ஹோமோசைகஸாக இருக்காது, கண்டிப்பாக ஹெட்ரோசைகஸ் தான் இருக்குங்கிற கண்டிஷன். சரிங்களா? அதுக்கு அடுத்தது when crosses were made between different S1 S2 plan. ஒருவேளை S1 S2 கூட மறுபடியும் S1 S2 கிராஸ் பண்ணுறோம், இது வந்து ஃபீமேலாக எடுத்துட்டோம்னா, சிக்மாவாக எடுத்துட்டோம்னா, போலன் வந்து S1 S2 எடுத்துட்டோம்னா ரிசல்ட்ஸ் என்ன வளருமா வளராதானுங்கிறத பார்க்கணும். பாருங்கள், when cross were made between different F1 S2 plants, the pollen tube did not develop normally. கண்டிப்பாக டெவலப் ஆகாது. ஏன்னா இங்கேயும் S1 இருக்குது, இங்கேயும் S2 இருக்குது, அதே மாதிரி மேல்லையும் S1 S2 இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே சொன்னோம், 2 கண்டிஷன் சொன்னோம். ஒன்று வந்து சேம் ஃபீமேல் ஜீனோடைப்பாக இருக்கக்கூடாது, ஹோமோசைகஸ் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரிசல்ட் வந்து தன்மாடாக தான் இருக்கும், ரிசல்ட்ஸ் கிடைக்காது. சரியா? நார்மல் ரிசல்ட் கிடைக்காது.
பட் அடுத்த பாயிண்ட் பட் effective pollen gain the pollen tube development was observed பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம்னா when crossing was made with other than S1 S2 ஏற்கனவே என்ன இருக்காங்க ஏற்கனவே பேரண்ட் ஃபீமேல் பேரண்ட் S1 S2 இருக்காங்கன்னா அது கூட S1 S2 கிராஸ் பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காதுன்னு நம்ம சொல்லிட்டோம் இன்னொரு பாயிண்ட் இப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா S1 S2 இங்க இருக்கு அங்கே இது ஃபீமேலில் இதே மேலில் வந்து S3 S4 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு போலன் டியூப் ஃபார்மேஷன் நடக்கும் இங்கே கிராஸ் பொலினேஷன் நல்லாவே நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட் இங்கே பாருங்கள் S1 S2 ஃபார் S3 S4 கண்டிப்பாக S1 S2 இல்லாமல் அதர் தென் S3 S4 இருந்துச்சுன்னா நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சரிங்களா இதெல்லாம் நல்லா தெளிவாக படிச்சுக்க வேண்டியது அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் when crosses were made between seed parent seedனா female parent seedனா female seeded parent with S1 S2 இருக்கு and pollen parent with S2 S3 இருக்கு இப்போ இங்கே என்ன மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க S1 இருக்காங்க S1 அங்கே இல்லை S2 அங்கே S2 இருக்கான்னா S2 இருக்கு அப்போ இந்த S2 மேட்ச் ஆகும்போது நம்மளுக்கு வந்து தன்மாடாக இருக்கும் இந்த S2ங்கிற போலன் என்ன ஆகாதுன்னா போலன் டியூப் ஃபார்ம் ஆகாது அப்போ ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சார்னா S1 S3 கிடைக்கும் இந்த S2 S3 தான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க சரியா அடுத்து அது கீழே பாருங்கள் ஆன்சர் பாருங்கள் the two kind of pollen tube were designate the pollen grains carrying S2 were not effective இதுலேயும் S2 அதுலேயும் S2 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னவா இருக்காது எஃபெக்டிவாக இருக்காது பட் pollen grain carrying S3 இருந்துச்சுன்னா capable of fertilization நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது S1 S3 இருந்தால் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் S2 S3 இருந்தால் ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இதே வந்து S2 S2 இருந்தால் ரிசல்ட்ஸ் கிடைக்காதுன்னு சொல்ல வராங்க வேறு ஒன்றும் இல்லை இதுதான் பாயிண்ட் இந்த இடத்துல அதுக்கு அடுத்தது இன்னொரு பாயிண்ட்டு சொல்ல வராங்க தஸ்ன்னு கொடுத்துட்டு ஃப்ரம் இந்த கிராஸஸ் எதை கிராஸ் பண்ணுறாங்க பாருங்கள் S1 S2ங்கிற ஃபீமேல் பேரண்ட்டை S3 S4ங்கிற மேல் பேரண்ட்டை கிராஸ் பண்ணாங்கன்னா ஆல் த போலன் டியூப் வேர் எஃபெக்டிவ் எல்லாமே எஃபெக்டிவாக இருக்குது இதில் எத்தனை வருதுன்னா 4 கைண்ட் இருக்குது பாருங்கள் 4 கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோஜனி ஃபார்ம் ஆகுது 4 விதமான ப்ரோஜனி இது வரைக்கும் நம்ம மேலே பார்த்து 2 ப்ரோஜனி தான் பார்த்துருக்கோம் 2 எஃபெக்டிவாக இல்லை இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த S1 S2 இங்கே S3 S4 இதை கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 ப்ரோஜனி கிடைக்கிது அது எப்படி சார்னா ஒன்று வந்து S1 S3 S1 S4 S2 S3 S2 S4 இந்த மாதிரி 4 ப்ரோஜனி கிடச்சிருக்கு இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் ஏன்னா இதுக்கும் சம்மந்தமே இல்லை இந்த பேரண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லை இருக்குது அந்த நான் ஏற்கனவே 2 கண்டிஷன் சொன்னோம் இல்லையா சேம் ஃபீமேல் ஜீனோடைப்பும் கிடையாது ஹோமோசைகஸ் கண்டிஷனும் அங்கே கிடையாது சரி இதை தான் நம்ம இந்த டேபிளில் பார்க்கணும் இது ஒரு டேபிளை கொடுத்துருக்காங்க அந்த டேபிளில் பாருங்கள் நிறைய காம்பினேஷன் இருக்குது நிறைய காம்பினேஷனில் ஃபஸ்ட்டு அவங்க பாருங்கள் இதெல்லாம் ஃபீமேலை கொடுத்துருக்காங்க இந்த சைடெல்லாம் ஃபீமேல் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து மேல் பேரண்ட்டை கொடுத்துருக்காங்க மேல் பேரண்ட்னா போலன்னு ஃபீமேல்னா ஸ்டிக்மாவோடைய இடம் ஸ்பாட் பாருங்கள் இந்த S1 S2 இங்கேயும் S1 S2 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்காது சொன்னோம் ரிசல்ட்டு கிடைக்காது அதனால் செல் ஸ்டெரைலாக கிடைச்சிருக்கு 2 சேம் ஜீனோடைப்பாக இருக்குது சரிங்களா அந்த பாயிண்ட் சரி செகண்ட் இப்போ ரிசல்ட் கிடைக்கல செகண்டு இதையும் நம்ம கிராஸ் பண்ணணும் இங்கே S1 S2 இங்கே S2 S3 இருக்குது சரிங்களா அப்போ நம்மளுக்கு என்ன வரும் 4 ப்ரோஜனி வருமானா 4 ப்ரோஜனி வராது 2 தான் வரும் அந்த 2 ப்ரோஜனி எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் இங்கேயும் என்ன ஹோமோசைகஸாக இருக்குது இங்கே S2 இங்கேயும் இருக்குது இங்கேயும் S2 இருக்குது சரியா அதே இங்கே S1 இருக்குது அங்கே S1 இருக்கானா இல்லை அப்போ இந்த S2வும் இந்த S2வும் மேட்ச் ஆகாது ரிசல்ட் கிடைக்காது சரிங்களா அதுதான் இந்த பாயிண்ட் இப்போ பாருங்கள் அடுத்தது இந்த S1 S2 இஸ் கிராஸ் வித் S2 S2 கிராஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா S3 S2 அப்படின்னு ஒன்று 2 வேறு அதே மாதிரி நீங்கள் செகண்டு பார்த்தீங்கன்னா S3 S1 ரிசல்ட் கிடைக்கும் அப்போ 2 ரிசல்ட்ஸ் கிடைக்குது சரி இந்த மாதிரி 2 வழியில் ரிசல்ட்ஸ் கிடைக்குது இது ஒன்று அப்புறம் தேர்டு வந்துட்டோம் தேர்டில் பார்த்தீங்கன்னா இதையும் கிராஸ் பண்ணும் இது சம்மந்தம் இருக்கா சார்னா இது டோட்டலாக வேறு நம்ம சென்டென்ஸ்லேயே சொல்லிட்டு வந்துட்டோம்
இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு என்ன சார் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே S1 S2 இங்கே S3 S4 அப்போ என்ன கிடைக்குது S3 S4 ஒன்று S3 S2ன்னு ஒன்று S4 S1 S4 S2 இந்த மாதிரி 4 டைப் கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த பேரண்ட்டு வேறு டோட்டலாக வேறு இந்த பேரண்ட்டு டோட்டலாக வேறு. சரிங்களா, இது ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு இது வரைக்கும் முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது இங்கே என்ன எடுத்துக்கிட்டோம் S2 S3 இருக்காங்க, இங்கே S1 S2 இருக்காங்க. ரிசல்ட்ஸ் என்ன கிடைக்கும் இப்போ யார் ரெண்டு மேட்ச் ஆகுதானா இங்கேயும் S2 இருக்குது இங்கேயும் S2 இருந்தால் கண்டிப்பாக அங்கே போலன்டி ஃபார்ம் ஆகுது. மீதி என்ன இருக்குது அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் நாம் வந்து கிராஸ் பண்ண போகிறோம். என்ன ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு S1 S2 பாருங்கள் இங்கே S1 இருக்குது இங்கே S2 இருக்குது S1 S2 அதே மாதிரி நெக்ஸ்ட்டு X1 S3 இந்த ரிசல்ட் 2 ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இதையும் கிராஸ் பண்ணுறோம். ரெண்டு சேமாக இருக்கா சார்னா பாருங்கள் இதுவும் சேம் இங்கேயும் S2 இருக்குது அங்கேயும் S2 இருக்குது இங்கேயும் S3 இருக்குது இங்கேயும் S3 இருக்குது அதனால் ஸ்டெரைலாக கிடச்சிருக்கு. சரி அடுத்தது இங்கே என்ன இருக்குது S2 S3 இங்கே S3 S4 என்ன மேட்ச் ஆகுது S3 ரெண்டுலேயே இருக்குது அங்கே போலன்டி ஃபார்ம் ஆகுது. அப்போ 2 புரோஜனி தான் வரும். என்னென்ன புரோஜனி வருது S4 S2ன்னு ஒன்று S4 S3ன்னு ஒன்று இது 2 கிடைக்குது. சரிங்களா, அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் இங்கே தேர்ட் ரோ இதோட இந்த ரோ முடிச்சிட்டோம். தேர்டு இங்கே S3 S4 இங்கே S1 S2 ரெண்டுமே சம்மந்தம் இல்லாதது. சரியா, அது இப்போ என்ன வரும் S1 S3 அப்படின்னு ஒன்று S1 S4 S2 S3 S2 S4 இந்த ரிசல்ட்டும் சேமாக இருக்கும். ஏன்னா இந்த பேரண்ட்டும் எப்படி ஈக்குவலோ அதே மாதிரி இந்த பேரண்ட்டும் அந்த பேரண்ட்டும் சொல்ல வரும். அது இந்த பேரண்ட்டும் சொல்கிறோம். சரிங்களா, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு என்ன சொல்கிறோம் இங்கே S3 S4ங்கிற பேரண்ட்டு இங்கே S2 S3 இதில் என்ன மேட்ச் ஆகுது S3 மேட்ச் ஆகுது. அப்போ என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்கும் S2 S3ன்னு ஒன்று S2 S4ன்னு ஒன்று. சரியா, நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட்டு இங்கே S3 S4 இங்கேயும் S3 S4 அதனால் என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு ஸ்டெரிலிட்டி அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இந்த டயக்ராம் வந்து 3 மார்க் கொஷின் பேர் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ப்ரோஜெனி இன் செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மைஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது மக்காச்சோளத்தில் பால் நிர்ணயம் எப்படி வந்து அதோடைய செக்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுது மேலா ஃபீமேலா இல்லை ரெண்டுமேவா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். நம்ம எடுத்துக்கிட்ட பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜி மேஸ் அதாவது மெய்ஸ் மக்காச்சோளம்னு எடுத்துக்கிட்டோம். இந்த பிளான்ட் வந்து மோனோசியஸ். நம்ம ஏற்கனவே 11லேயே படிச்சிருப்போம். மோனோசியஸ்னால் என்ன டயேசியஸ்னால் என்னென்னு படிச்சிருப்போம். மோனோசியஸ் அப்படின்னா மேல் அண்டு ஃபீமேல் ஃப்ளவர் ஆர் ப்ரெசன்ட் ஆன் த சேம் பிளான்ட் அப்படின்னு தான் மோனோசியஸ். பட் டிஃப்ரெண்ட் பொசிஷன் இதுதான் மெயின் பாயிண்ட்டு. மேல் ஃப்ளவர் இருக்குது ஃபீமேல் ஃப்ளவர் இருக்குது சேம் பிளானில் தான் பட் டிஃப்ரெண்ட் பொசிஷன் வந்து வேறு இடம். சரிங்களா, பாதி பார்த்தீங்கன்னா கீழே வந்து எப்படின்னா ஒரு பிரான்ச்சில் வந்து மேல் ஃப்ளவர் இருக்குன்னா இன்னொரு பிரான்ச்சில் ஃபீமேல் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி அப்படி எடுத்துக்கலாம். இல்லை வந்து டாப்பில் வந்து மேல் இருக்குது அப்படின்னா கீழே வந்து பேஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஃபீமேல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா, இங்கே பாருங்கள் there are two type of inflorescence. ஃபஸ்ட்டு இன்ஃப்ளாரேஷன் என்ன குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. இன்ஃப்ளாரேஷன் 2 டைப் ஆஃப் இன்ஃப்ளாரேஷன் இந்த பிளானில் இருக்குது. ஒன்று எங்கன்னா டெர்மினல், இன்னொன்று வந்து ஆக்ஸ்லரி. டெர்மினல்னாவே எண்டு ஏபிக்கல் போர்ஷன் சொல்லுவோம். ஆக்ஸ்லரின்னு எங்கே சொல்லுவோம் அந்த லீஃபுக்கும் இல்லையா அந்த ஸ்டெம்முக்கும் பிட்வீன் கரெக்ட் அதாவது ஆக்சல் பொசிஷன் சொல்லுவோம் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இது தான் சொல்கிறோம் இல்லையா. பாருங்கள் முதல்ல எங்கே இருக்குது அப்படின்னா இந்த டெர்மினல் இன்ஃப்ளாரேஷன் விச் பீஸ் ஸ்டாமினேட் ஃப்ளோரட்ஸ். பீர்ஸ் அப்படின்னா உருவாக்குறது. எதை உருவாக்குன்னா மேல், ஃப்ளோரட்ஸ்னால் நம்பர்ஸ் நிறையா அப்படின்னு அர்த்தம். ஃப்ளோரட்ஸ், வெயின்லெட்ஸ் நம்ம கேள்வி ரூட்லெட்ஸ் நிறையா ரூட் இருக்குது அதாவது ரூட்லெட்ஸ், வெயின்லெட்ஸ் அந்த மாதிரி இங்கே வந்து ஃப்ளோரட்ஸ்னால் நிறையா ஃப்ளார்ஸ் நிறையா குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருந்ததுக்கு பதிலாக நம்ம இன்ஃப்ளாரஸ்ன்னே சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ ஸ்டாமினேட்னா என்ன, ஸ்டாமினேட்னா எபிலிட்டியாக இருக்கா இல்லை இன்எபிலிட்டியாக இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டாமினேட் அப்படின்னா எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் அப்படின்னு அர்த்தம். அதே வந்து ஸ்டாமினோட் அப்படின்னா இன்எபிலிட்டி அப்படின்னு அர்த்தம். இன்னும் கூட வேறு மாதிரி சொல்லலாம். ஸ்டாமினேட் அப்படின்னா ஸ்டெரைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாமினேட்னா ஃபர்டைல், ஸ்டாமினோடுன்னா ஸ்டெரைல். சரியா, இது தெரிஞ்சுக்க வேண்டியது.
அதுக்கப்புறம் இந்த டெவலப் ஃப்ரம் ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் எங்கேருந்து வந்திருக்கு? ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் கால்டு டேசல், அதுக்கு பேர் டேசல். இப்போ 2 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா நீங்கள் இருந்து எழுத வச்சுருங்க. இந்த டெர்மினல் எழுத வச்சுருங்க. டேசல் கேட்டேன்னா இந்த டெர்மினல் இன்ஃப்ளாரசன்ஸ் which bears staminate florets develops from shoot apical meristem called tassels. இது ஒன்று. அதுக்கடுத்தது லேட்ரல் சைடு, லேட்ரல் சைடு அர்த்தம். லேட்ரல் இன்ஃப்ளாரசன்ஸ், the lateral inflorescence which develop fistulate florets from axillary bud. அதுக்கு என்ன பேர்னா இஸ் கால்டு இயர் ஆர் காப் அப்படின்னு பேர். காப்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபிஸ்டுலேட்னா ஃபர்டைல், ஃபிஸ்டுலோட் அப்படின்னா ஸ்டெரைல். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே ஃப்ளோரேட் என்னன்னு சொல்லி முடிச்சிட்டோம். சரிங்களா? அதுக்கு அடுத்த பாயிண்ட் நல்லா இந்த இதில் நல்லா கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்த பிளான்ட் மோனோசியஸ்ன்னு சொல்லிட்டோம், ஒரு பால் தன்மை கொண்டதுன்னு சொல்லிட்டோம். ஒரே தாவரத்தில் 2 மலர்கள் இருக்குது, அது வெவ்வேறு இடம். அதாவது ஆண் மலரும் தனியாக இருக்குது, பெண் மலரும் தனியாக இருக்குது. அது எப்படி டிசைட் ஆகுது, எப்படி வந்து அதனுடைய பால் தன்மை நிர்ணயிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே பிளானில் 2 பேர் இருக்கும்போது ஒரு ஃப்ளாருக்குள்ளே கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா மேல் பாட்டு ஃபீமேல் பாட்டு இருக்கணும். அந்த மேலும் ஃபீமேலும் இருந்துட்டு அதில் யாரோ ஒருத்தர் என்னென்னா இன்எபிலிட்டியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம், அபார்ட் ஆயிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ மேல் ஃப்ளார் எடுத்துட்டோம். மேல் ஃப்ளார்னு எடுத்துகிட்டா யார் இருக்க மாட்டாங்க? கண்டிப்பாக ஃபீமேல் பாட்டு இருக்காது. அந்த ஃபீமேல் பாட்டு ஃபஸ்ட்டு டெவலப் ஆகுது, ஆகும்போது அப்புறம் அந்த கண்டிஷன் அப்படின்னா அபார்ட் ஆயிடுது அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்ம அதை என்ன சொல்கிறோம்? மேல் ஃப்ளார்னு சொல்கிறோம். இதே வந்து ஃபீமேல் எடுத்துட்டோம்னா ஃபீமேலில் வந்து மேலோட இது ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்ன ஆகுதுன்னா அபார்ட் ஆயிடுது. சரியா? அதனால என்ன சொல்கிறோம்? அதை ஃபீமேல் ஃப்ளார்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அது காரணம் யார் அப்படிங்கிறத இங்கே சொல்ல போகிறோம். இங்கே பாருங்கள், யூனிசெக்சுவாலிட்டி ஒரு பால் தன்மை இன் மெய்ஸ் அக்கர்ஸ் த்ரூ த செலக்டிவ் அபார்ஷன். இதுதான் மெயின் பாயிண்ட். செலக்டிவ் அபார்ஷன் ஆஃப் ஸ்டேமன் இன் இயர் ஃப்ளோரட்ஸ். இயர் ஃப்ளோரட்ஸ்னால் யார்? ஃபீமேல். ஃபீமேலில் ஸ்டேமன் இருக்குது, அது என்ன ஆகுதுன்னா அபார்ட் ஆயிடுது. அபார்ட் ஆனால் அதுக்கு என்ன பேர் கொடுத்துட்டோம்? ஃபீமேல் ஃப்ளார் நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? அதுக்கு அடுத்த கான்செப்ட்டு ஃபிஸ்டில்ஸ் இன் டர்சல் ஃப்ளாரட். இப்போ நம்ம டர்சலில் யாரை சொன்னோம்? மேல் ஃப்ளார்னு சொன்னோம். அந்த மேல் ஃப்ளாரில் ஃபிஸ்டில் என்ன ஆயிடுது? அபார்ட் ஆயிடுது. அதனால் என்ன சொல்லிட்டோம்? மேல் ஃப்ளார், டர்சல் ஃப்ளார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? இதுதான் 2 கான்செப்ட். அதில் இருக்குது, அது அபார்ட் ஆயிடுது அப்படின்னு அர்த்தம். அதனால நம்ம என்ன சொல்கிறோம்? மேல் ஃப்ளார் தனியாக இருக்குது, ஃபீமேல் ஃப்ளார் தனியாக இருக்குது ஒரே பிளானில். அதனால் இதுக்கு பேர் மோனோசியஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, a substitution of 2 single gene pair. இதான் அதுக்கு அதற்கு பதிலாக அந்த அபார்ட்டாருக்கு பதிலாக என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஆர் 2 single gene pairs, அதுக்கு பேர் பிஏ. பிஏன்னா பேரன் பிளான்னு அர்த்தம். தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னா கருவுரா அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து சொல்லக்கூடியதுன்னா கருவுரா தாவரம்னு சொல்கிறாங்க. அந்த கருவுரா மரபணு தாவரம்னு சொல்கிறாங்க. ஏன்னா மரபணு கருவுன்னு சொல்லலாம். பிஏ ஃபார் பேரன் பிளான் அண்டு டிஎஸ் ஃபார் டேசல் சீடு மேக்ஸ் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மோனோசியஸ் அண்டு டையேசிஸ். டையேசிஸ் வந்து ரேர் தான் இன் மெய்ஸ் பிளான்ட். இதுதான் காரணம். இந்த பிஏங்கிற சப்ஸ்டியூஷன் ஒரு பேரும் இந்த டிஎஸ்ங்கிற சப்ஸ்டியூஷன் பேர் தான் இந்த மோனோசிஸாக ஆகணுமா டையேசிஸாக ஆகணுமாங்கிறத டிசைட் பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த அல்லீல் ஃபார் பேரன் பிளான் பிஏ. பிஏன்னு ரெண்டுமே ஸ்மால் லெட்டர் இருக்கு. பிஏ வென் ஹோமோசைகஸாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸ் த ஸ்டால்க் ஸ்டாமினேட். இந்த ஸ்டால்க் ஸ்டாமினேட்னா என்னது? ஃபர்டைல். எது சார்? மேல் வந்து ஃபர்டைலாக இருக்குது. பட் பை எலிமினேட்டிங் சில்க் அண்டு இயர்ஸ். சில்க்குன்னா பட்டிலைகள்னு சொல்லுவாங்க. இந்த பட்டிலைகள் எங்கே இருக்குன்னா எப்பவுமே ஃபீமேலில் தான் இருக்கும். இயர் என்ன சொன்னோம்? ஃபீமேல். இந்த மேல் பிளானில் இந்த பிஏ இந்த பிஏ இருந்துட்டு இந்த பிஏ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஏ இது ஒன்று, பிஏ இப்போ இது 2 சேர்ந்து ஹோமோசைகஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹோமோசைகஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒன்லி எந்த கேரக்டர் மட்டும் பண்ணுதுன்னா கருவுருவே பண்ணலை, அதை ஃபீமேல் கேரக்டரை எலிமினேட் பண்ணிடுது. ஒன்லி மேல் கேரக்டர் மட்டும் இருக்குதுன்னு சொல்ல வராங்க. அதனால தான் எலிமினேட்டிங் சில்க் அண்டு இயர்ஸ் சொல்கிறாங்க. அதனால இதுக்கு என்ன பேர்? மேல் ஃப்ளார். சரிங்களா? இது ஒன் ஆஃப் த அல்லீல். அந்த அல்லீல் பேர் பிஏன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அல்லீல் ஃபார் டர்சல் சீடு. இந்த allele for tarsal seed TS transform tarsal into pistillate structure that produce no pollen. இங்கே பாருங்கள், இந்த TS என்ன பண்ணணும் அப்படின்னா
மேல் கேரக்டர் தான் கொடுக்கணும் இல்லையா? அந்த மேல் கேரக்டர் கொடுக்காம என்ன பண்ணுதுன்னா allele for tarsal CTS transform ஆகுது. transformed tarsal into a fistulate structure. அந்த டேசல்ங்கிற மேலே என்ன பார்த்தோம்னா ஃபீமேலாக மாற்றிருக்கு. ஃபிஸ்டல் ஸ்ட்ரக்சர் தட் ப்ரொடியூஸ் நோ போலன் கிரைன்ஸ். பட் என்ன மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணல, போலனை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாசல் இருக்கக்கூடிய அல்லீல் இருக்கு இல்லையா, அது வந்து போலன் கிரைன்ஸ் இல்லாத பெண் மலராக மாற்றிடுதுன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. இது காரணம் ஏன்? மேலே வந்து ஏதோ ப்ரொடியூஸ் பண்ணுது, மேலே ஃபீமேலாக ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் அங்கே என்ன இல்லைன்னா மேலுடைய கேரக்டரே இல்லை, அதனால் போலன் கிரைன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது காரணம் என்ன சார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது காரணம் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம். இந்த ரிசல்டன்ட் செக்ஸ் எக்ஸ்பிரஷன் பேஸ்ட் ஆன் த காம்பினேஷன் ஆஃப் தீஸ் அல்லீல்ஸ். அதுதான் காரணம். என்ன சார் காரணம்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் திஸ் மியூட்டேஷன் சொன்னோம் சடன் சேஞ்சஸ் இன் ஜெனட்டிக்கல் செட்டப் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஒரு ஜீனில் சடனாக சேஞ்ச் ஆகுது. நார்மலாக இருக்கிற ஜீன் வந்து வேறு மாதிரி ஆக்ட் பண்ண, அதெல்லாம் சப்ஸ்டியூஷனுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணோம். மியூட்டேஷன் ஆர் ஷோ டு டிஃபெக்ட் குறைபாடு. என்னுடைய குறைபாடுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட்ஸ் இன் ஜிப்பர்லின் இந்த இடத்துல இருக்குது. டிஃபெக்ட்ஸ் இன் ஜிப்பர்லின் பயோசிந்தசிஸ். ஜிப்பர்லின் வந்து நார்மலாகவே பிளானில் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஒரு க்ரோத் ஹார்மோன். இந்த ஹார்மோனுடைய குறைபாடு இந்த ஃப்ளாரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த வந்து மேல் ஃப்ளாரு என்னவா மாறுது, மேல் ஃப்ளார் எடுக்கிற டேசல் கேரக்டர் என்ன ஆகுதுன்னா ஃபீமேலாக மாறிடுது. அதேமாதிரி ஃபீமேல் என்ன ஆகுதுன்னா மேலாக மாறுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. பாருங்கள் அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இந்த ஜிப்பர்லின் பிளே ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சப்ரஷனாக ஸ்டாப் பண்ணுறது, குறைக்கிறது. சப்ரேஷன் ஆஃப் ஸ்டேமன் இன் ஃப்ளோரட்ஸ் ஆன் த இயர். ஃபீமேலில் ஸ்டேமன் என்ன பண்ணுது, குறைக்குது, சப்ரஸ் பண்ண, வளர விடாமல் தடுக்கிறதுக்கு காரணமும் ஜிப்ரிலின் தான். அதேமாதிரி மேல் ஃப்ளாரை டைரெக்டாக ஏதாவது ஃபீமேலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு காரணமும் இந்த ஜிப்ரிலின் தான். அதனுடைய குறைபாடுகள், இதனுடைய குறைபாடுகள் க்ரோத் ஹார்மோன் ஜிப்ரிலினுடைய குறைபாடுகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக இருக்குது, நீட்டாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அப்படியே நான் கவனிங்க, இந்த டேபிளை கவனிங்க. பாருங்க ஜீனோடைப் கொடுத்துருக்காங்க. அது டாமினண்டாக ரெசசிவானு கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி மாடிஃபிகேஷன் ஆகுது, என்ன செக்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுதுங்கிறத கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் இங்கே கொடுத்துருக்க 4 கேரக்டருமே என்னவாக இருக்குது, ரெசசிவாக இருக்குது. எங்கேயாவது கேபிட்டல் லெட்டர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த பிஏ நாம் எதை சொல்லணும், நம்ம சொல்லியிருக்கோம், நாம் பேரன் பிளான் சொன்னோம். சரிங்களா? இங்கே டாஸில் என்னவா மாறும் சொன்னோம், இது வந்து மேலு ஃபீமேலாக மாறும்னு சொல்லியிருக்கோம். ரெண்டுமே டபுள் ரெசசிவாக இருக்கிறதுனால இங்கே சில்க் வந்து ஃபார்ம் ஆகுறதில்ல. அந்த சில்க்கு ஃபார்ம் ஆகுறதுனால இந்த மேல் அப்படிங்கிற டர்சல் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா டிரான்ஸ்ஃபார்ம்டு டர்சல் இன்ட்டு என்ன மாறுது, பிஸ்டில் ஃபீமேல் ஃப்ளாராக மாறுது. அந்த ஃபீமேல் ஃப்ளார் வந்து ஃபர்டைலாக இருக்குமா ஸ்டெரைலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெரைல். ஏன்னா ஒன்று வந்து இன்னொன்னா கன்வெர்ட் ஆகிருக்கு. ருடிமெண்ட்னா என்ன சார்னா அன்டெவலப்டு ஃபீமேல். இது நார்மல் ஃபீமேல் கிடையாது, அன்டெவலப்டு. மேல் அந்த டர்சல் வந்து ஃபிஸ்டிலாக மாறிச்சு, இல்லைன்னு சொல்லலை, மாறி என்ன ஆகுது அப்படின்னா அந்த வந்து நம்ம நார்மல் டைப் ஆஃப் ஃபீமேலாக இருக்குன்னா இல்லை, அது வந்து அன்டெவலப்டு ஃபீமேலாக இருக்கனால அது வந்து ஸ்டெரைல், ஃபர்டைல் கிடையாது. இது ஒன்று. அதுக்கடுத்த செகண்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பிஏ இங்கே வந்து டிஎஸ் இங்கே ++ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த என்ன சார் ++ன்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த ப்ளஸ் வந்து டாமினண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நம்மளுக்கு புரியறதுக்காக. டாமினன்ட் கேபிட்டல் டி கொடுக்காம நம்மளுக்கு ப்ளஸ் கொடுத்தாவே அது டாமினன்ட் கேரக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. பாருங்கள் இந்த பேரன் பிளான் வந்து ரெசசிவ் கேரக்டர் ரெண்டுமே வந்து பிஏ ஸ்மால் லெட்டர் இருக்கிறதுனால அது ரெசசிவ். இங்கே வந்து டிஎஸ் வந்து ப்ளஸ் இருக்கிறதுனால டாமினன்ட் ரெண்டும். அதனால் என்ன ஆகுதுன்னா லேக் சில்க் ஃபீமேல் இல்லை அண்ட் ஹவ் டர்சல். என்ன இருக்குது, டர்சல் மட்டும் இருக்குது, ஃபீமேல் கேரக்டர் அதில் இல்லாதனால யாருடைய பங்கு ஓங்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் டர்சலுடைய கேரக்டர் வந்து டாமினண்டாக இருக்கிறதுனால இங்கே ரெசசிவ் கேரக்டர் எக்ஸ்போஸ் ஆகாதனால இங்கே என்ன பேரண்ட்னா மேல் பேரண்ட்டு வந்திருக்கு. இது நார்மல் மேல், இந்த தடவை நார்மல். இது ஃபர்டைல், நல்லா புரியுங்க, இது ஃபர்டைல், ஸ்டைல் கிடையாது, ஃபர்டைல். சரியா? அதுக்கு அடுத்த பாயிண்ட் இங்கே பாருங்கள். இந்த 4 லெட்டர்ஸ்லையுமே வந்து +++ன்னு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் கொடுத்தா ரெண்டுமே டாமினன்ட் கேரக்டர். சரியா? இப்போ என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். டபுள் டாமினன்ட் கொடுத்துருக்காங்க, ஹேவ் போத் டர்சலும் கிடச்சிருக்கு, காப்பும் கிடச்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டு மோனோசிஸ். ஏற்கனவே நம்ம சொன்னோம்
மோனோசிஸ் என்ன சொல்லியிருக்கோம், மேல் ஃப்ளார் ஃபீமேல் ஃப்ளார் ப்ரெசன்ட் ஆன் சேம் பிளான் பட் டிஃப்ரெண்ட் பொசிஷன். ஒன்று வந்து டெர்மினல் பொசிஷன் மேல் பிளான் இருக்குது, அது மேல் ஃப்ளார் இருக்குது. ஆக்சுவலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃப்ளார் இருக்குது. அதுதான் அந்த மோனோசிஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ரெண்டுமே டாமினண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த ரிசல்ட்டு. ஒன்று டாமினண்ட் ஒன்று இதாக இருந்துச்சுன்னா மேல் வருதுன்னு கொடுத்துருக்கோம். ரெண்டுமே ரெசிஸ்டிவ் வந்தால் ஃபீமேல் ரெண்டு எப்படி சொல்லியிருக்கோம். சரிங்களா, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். கீழே லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டோம். இந்த லாஸ்ட் பாயிண்டில் BA ப்ளஸ் BA ப்ளஸ் கீழே வந்து TS TSன்னு இருக்குது. இங்கே வந்து யார் டாமினண்ட்டு, இவர் டாமினண்ட், அதனால் டாமினண்ட்டு. அதாவது ஃபீமேல் வந்து டாமினண்ட்டு. மேல் எப்படி இருக்குது, ரெசிஸ்டிவாக இருக்குது. இங்கே யாரோட கேரக்டர் எக்ஸ்போஸ் ஆகும், ஃபீமேல் தான். அதனால் பேஸ் உருவாக்குது. பேஸ் காப் அண்ட் லேக் டர்சல், டேஸில் இல்லை. அங்கே ரிசல்ட்ஸ் என்ன வந்திருக்கு, நார்மல் ஃபீமேல் கிடச்சிருக்கு. இது வந்து ஃபர்டைல். அப்போ இந்த கேரக்டர் பாருங்கள், இந்த கேரக்டர் என்ன உருவாக்குதுன்னா நார்மல் மேலையும் நார்மல் ஃபீமேலையும் உருவாக்குது. நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டாமினண்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து மோனோசிஸ் ஃபார்ம் ஆகுது. இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி இந்த மாதிரி லெட்டர்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன கிடையாதுன்னா ஃபீமேலில் ஃபார்ம் பண்ணுது, பட் வந்து அன்டெவலப்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதோடைய கான்செப்ட்டு. இதுவும் 5 மார்க் கொஷின் பேர் வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மைஸ். இது 5 மார்க் கொஷின் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டயக்ராம் ஒன்று இருக்குது, டயக்ராம் சொல்லாமல் வந்துட்டோம். இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல சார் மேல்னா இதுதான் டர்சல், இதுதான் வந்து மேல், இது வந்து ஃபீமேல். இந்த இதுதான் சில்க். அந்த சில்க்கு வந்து இருக்கா இல்லையாங்கிறத சொல்கிறாங்க. இது இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து ஆக்சிலரி, இது இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து டெர்மினல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது இந்த டர்சல் என்ன மாறலாம் சொல்லலாம், ஃபீமேலாக மாறலாங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த இயரில் என்ன டெவலப் ஆகாது, ஸ்டேமுடைய கேரக்டர் வந்து டெவலப் ஆகாது, அபார்ஷனாக இருக்குங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா, இது வரைக்கும் நம்ம சொன்னது இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மைஸ். இதோட இன்னைக்குடைய புரிய போர்ஷன்ஸ் வந்து நம்ம முடிக்கிறோம். இதை வந்து இந்த வீடியோஸை ஒரு வாட்டி 2 வாட்டி நல்லா பாருங்கள், நல்லா படிங்க. சரிங்களா, தேங்க்யூ.